வாக்குறுதியாகும் நற்செய்தி. இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கின்றோம். அப்போஸ்தலர் 11:33. C.S. லூயிஸ் என்பவர் புகழ்பெற்ற கிறிஸ்தவ எழுத்தாளரும் பண்டிதரும் ஆவார். இவர் முதல் உலகப் போரில் போர் வீரனாக பணியாற்றியவர். இவரோடு இணைந்து யுத்த பிரிவில் பணியாற்றிய இவருடைய நண்பர் மிகவும் கவலையில் இருந்தார். அவருடைய கவலைக்கு காரணம் கேட்டபோது, லூயிஸ், எனக்கு மனைவியும் ஒரு மகளும் உண்டு. நான் அவர்களை மிகவும் அன்பு செய்கின்றேன். ஒருவேளை நான் யுத்தத்தில் மரித்துவிட்டால் அவர்களை யார் கவனிப்பார்கள் என்று தான் கவலைப்படுகின்றேன் என்று கூற, லூயிஸ், உனக்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. ஒருவேளை நீ மரித்து நான் உயிரோடு இருந்தால் உன் மனைவியையும் மகளையும் நான் கவனித்துக் கொள்வேன் என வாக்குறுதி கொடுத்தார் லூயிஸ். யுத்தத்தில் நண்பன் மரணமடைந்தான். லூயிஸ் நண்பனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைத்து தன் நண்பனின் மனைவிக்கும் மகளுக்கும் உதவிகளை செய்தார். நண்பரின் மனைவி நன்றியற்றவளாய் இருந்தாலும் தன் நண்பனுக்கு கொடுத்த வாக்குறுதியில் நின்று கடைசி வரை உதவி செய்தார். பவுலாரும் பர்னபாவும் அந்தியோக்கியா நகரில் ஆற்றிய நற்செய்தி பணியின் போது, நற்செய்தியாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆற்றலையும் அவர் வழியாக மனுகுலத்துக்கு வரும் மீட்பையும் எடுத்து கூறி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரண, உயிர்ப்பின் செய்தியை அழுத்தமாக சொல்லி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினதினாலே கடவுள் தம் மூதாதையர்களுக்கு அருளி செய்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். அதைத்தான் நாங்கள் நற்செய்தியாய் உங்களுக்கு அறிவிக்கின்றோம் என்று அழுத்தமாக அறிவிக்கின்றார். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர் என்ற கடவுளின் வாக்குறுதி இங்கு நிறைவேறுகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளின் வார்த்தை என்னும் வாக்குறுதி நம்மில் வடிவமாக அவரின் நம்பிக்கை கொள்வோம். அவரின் வாக்குறுதி நம்மில் நற்செய்தியாகும். ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய வாக்குறுதிகள் எங்கள் வாழ்வில் வடிவமாகி நற்செய்தியாகட்டும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.